அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது. இப்பொழுது நாகராஜனின் உரையை கேட்போம். இதோ பெங்களூரிலிருந்து நாகராஜன் பேசுகிறார். தமிழஞ்சங்களே, திரு கல்யாண்ஜி அவர்களே, திரு லண்டன் சுவாமிநாதன் அவர்களே, வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் 14 சித்தர்கள் வரிசையில் அகத்தியருக்கு அடுத்தாற் போல சொல்லப்படும் போகர் பற்றி சிறிது பார்ப்போம். பொதுவாக சித்தர்கள் யார் என்ற கேள்விக்கு பதிலாக சித்திகளை அடைந்தவர்கள் சித்தர்கள் என்று சுருக்கமாக சொல்லலாம். இவர்கள் பல கலைகளில் சித்தி பெற்றவர்கள். மருத்துவம், யோகா, ஜோதிடம், மந்திரம், யந்திரம், ரசவாதம் போன்றவற்றில் இவர்கள் தேர்ந்தவர்கள். இவர்களின் எண்ணிக்கை யாராலும் சொல்ல முடியாத அளவு பெரியதாகும். என்றாலும் கூட நவ சித்தர்கள் என்றும் 14 சித்தர்கள் என்றும் பல அரிய சித்திகளை செய்து மனித குலத்திற்கு வழிகாட்டியவர்களை சிறப்பித்து கூறுகின்றோம். ஆதிநாதர், அனாதிநாதர், கடேந்திரநாதர், சகோதரநாதர், சத்யநாதர், கோர்க்கநாதர், மச்சேந்திரநாதர், மதங்கநாதர், வெகுதிநாதர் ஆகியோர் நவநாத சித்தர்கள் ஆவர். 14 சித்தர்கள் என்ற வரிசையிலே அகத்தியர், போகர், திருமூலர், வான்மீகர், தன்வந்திரி, இடைக்காடர், கமலமுனி, கரூரார், கொங்கணர், கோரக்கர், குதம்பை சித்தர், மச்சமுனி, பாம்பாட்டி சித்தர், பதஞ்சலி, ராமதேவர், சட்டைமுனி, சிவவாக்கியர், சுந்தரர் ஆகியோர் சிறப்பித்து கூறப்படுகின்றனர். இவர்களில் போகர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் தோன்றியவர் ஆவார். இவர் பழனிமலையிலே பிறந்தார் என்றும் அங்கேயே பலகாலம் வாழ்ந்தார் என்றும் அங்கேயே சமாதி எய்தினார் என்றும் நமது வரலாறு கூறுகிறது. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை என்ற அருணநாதர் பழனிமலையின் அதிசயங்களை வியந்து போற்றுகிறார். அந்த அதிசய பழனிமலையிலே இவர் வாழ்ந்தார் என்பதை கொங்கு மண்டல சதகம் தனது 36ஆம் பாடலில் கூறுகிறது. யோக வைத்தியன் சொல்ரச வாதமெல்லாம் கலையும் தேக நிலைவெறும் காய கற்பங்களன் என் செத்தியும் சொல் போகருடன் புலிப்பாணி முதலிய புண்ணியராம் ஆகமுறமவர் வைகா நகர் கொங்கு மண்டலமே. இதன் பொருள் யோகம், வைத்தியம், ரசவாதம், நீண்ட ஆயுளை பெற வைக்கும் காயகல்பம், அட்டமா சித்தி ஆகியவற்றை கூறிய போகநாதர், புலிப்பாணி ஆகிய புண்ணியர்கள் வசித்துள்ள வைகாவூர், அதாவது பழனி, கொங்கு மண்டலத்தில் உள்ளதே. பழனி கொங்கு மண்டலத்திலே உள்ள சிறந்த ஊராகும். இங்கு திருமாளிகை தேவர், கரூர் சித்தர், புலிப்பாணி போன்ற புண்ணியர்களை மாணாக்கர்களாக கொண்ட பெரும் சித்தர் போகர். திருமாளிகை தேவருடைய சரித்திரத்தால் இவர் சைவ சமயப்பட்டுள்ளவராக தெரிகிறது. கருவூர் தேவர் சொல்வதை பார்க்கும்போது அவரது நோக்கிலே வாமாச்சாரமுடையவராகவும் இவர் கருதப்படுகின்றார். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர், அதாவது பெரிய கோயிலே அட்டபந்தன காலத்தில் இவர் அங்கு எழுந்த அருளியுள்ளார் என்பதை கொங்கு மண்ட சலகம் தனது 34ஆம் பாடலிலே கூறுகிறது. புலிப்பாணி பலதிரட்டில் கீழ்கண்ட பாடலை காண்கிறோம். தானான சிவகிரியில் தண்டாயுத பாணி தாதாவை பூசித்தோர் பிரமன், இந்திரன், தேனான போகருடன் இவர்கள் மூவர் தெளிவாக முன்யுகத்தில் மூவரப்பா. கோடான கலியுக 250 கொட்டவனே புலிப்பாணி பூசித்தேன் பார். மானான அட்டசித்தி கோடாசக்தி மைந்தனே சித்தரி நடனந்தானே. ஆக பிரம்மன், இந்திரன், போகர் ஆகிய மூவர் தண்டாயுத பாணியை பழனிமலையிலே தவமேற்றி உதித்தவர்கள் என்பது தெளிவாகிறது. இவர் பல அரிய செயல்களை செய்து உலகை பிரமிக்க வைத்தவர். அவற்றில் அனைவரும் போட்டி வைப்பது இவர் நவ பாஷாணங்களை கட்டி அதனால் முருகனுக்கு ஒரு சிலை அமைத்தார் என்பதுதான். கௌரி பாஷாணம், கந்தக பாஷாணம், சீலை பாஷாணம், வீர பாஷாணம், கச்சால பாஷாணம், வெள்ளை பாஷாணம், தொட்டி பாஷாணம், சூத பாஷாணம், சங்கு பாஷாணம் ஆகிய 9 பாஷாணங்களை இவர் சுத்திகரித்து இவர் முருகன் விக்கிரகத்தை வடிவமைத்திருக்கின்றார். இந்த விக்கிரகத்திலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சுகள் விக்கிரகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நலத்தை விளைவிக்கும். இதே மாதிரியான நவபாஷான மூர்த்தியை வடிவமைத்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை இவர் உருவாக்கினார் என்றும் கூறப்படுகிறது. இவர் காலாங்கிநாதர் என்ற சித்தரை தன் குருவாக வரித்தார். அவரிடமிருந்து பல சித்திகளை பெற்றார். காயகல்பம் செய்து தன் உடம்பை அழியாத உடலாக செய்தார். தான் அறிந்த ரகசியங்களை மனித சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அவற்றை நூல்களாக படைத்தார். ஏராளமான அந்த நூல்களிலே இன்று நம்மிடம் 64 நூல்கள் உள்ளன. அதில் 23 நூல்கள் அச்சிடப்பட்டுள்ளன. அவற்றில் மட்டும் சுமார் 11,000 பாடல்கள் உள்ளன. போகர் 12,000, சப்தகாண்டம் 7,000, போகர் நின்று 1,700, போகர் வைத்தியம் 1000, போகர் சரக்கு வைப்பு 800, போகர் ஜனசாகரம் 550, போகர் கற்பம் 360, போகர் உபதேசம் 150, போகர் ரணவகடம் 100, போகர் ஞான சாராம்சம் 100, போகர் கற்பசூத்திரம் 64, போகர் வைத்திய சூத்திரம் 77, போகர் பூப்பு சூத்திரம் 51, போகர் ஞான சூத்திரம் 37,
போகர் அட்டாங்க யோகம் 24, போகர் பூஜாவதி 20, வானசாஸ்திரம் உள்ளிட்ட நூல்களில் ஏராளமான ரகசியங்கள் பொழிந்துள்ளன. இவற்றை சித்த நூல்களில் தேர்ந்தவர்களே படித்து அர்த்தம் காண முடியும். ரகசிய சங்கேத வார்த்தைகளால் சொல்லப்படும் கருத்துக்கள் ஏராளமாக உள்ளன. எடுத்துக்காட்டாக, இரு குரங்கின் கை என்று சொல்லப்படும் போது அதன் உண்மையான அர்த்தம் முசுமுசுக்கை என்ற தாவரம் என்று அறியப்பட வேண்டும். இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவனி மந்திரம் என்றும், உயிரோடு வாழ வைக்கும் காய்கல்பம் ஆகியவற்றோடு எந்த பொருளையும் தங்கமாக மாற்றும் ரசவாத விதையையும் போகர் நன்கறிந்தவர். பொதிகை மேலைச்சாரலில் இவர் நீண்ட காலம் தவம் புரிந்தவர். தஞ்சையிலே பிரகதீஸ்வரர் ஆலய லிங்க பிரதிஷ்டையில் இவர் முக்கிய பங்காற்றுவர். இப்படி ஏராளமான வரலாறுகள் இவரை பற்றி கூறப்படுகின்றன. சீனாவுக்கும் போகருக்கும் உள்ள தொடர்பு மிக சிறப்பாக பேசப்படுகிறது. போயாங் வெய் என்ற பெயரில் இவர் சீனாவில் இருந்திருக்கிறார். பல நூல்களை சீன மொழியிலும் எழுதியிருக்கிறார். இவர் கிழக்கு ஹான் ஆட்சி காலத்திலே, அதாவது கிமு 167ஆம் ஆண்டு வாக்கில் வாழ்ந்ததாக சீன குறிப்புகள் கூறுகின்றன. சீனாவில் இவர் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தியவர் என்பதை சீன நூல்கள் குறிப்பிடுகின்றன. திருச்சி மாவட்டத்திலே முள்ளிப்பாடி கிராமத்தில் திரு ஈங்கோய்மலை என்ற அடிவாரத்திலே போகருக்கு ஒரு தனி கோவில் உள்ளது. இங்கு அவர் நவபாஷான முருகன் சிலையை செய்து அதை நன்கு சோதித்த பின்னரே பழனிக்கு சென்று அதை பிரதிஷ்டை செய்தார் என்று மக்கள் நம்புகின்றனர். பழனியில் வாழ்ந்த போகர் அங்கேயே சமாதி அடைந்தார். அவரது சமாதி பழனி ஆண்டவர் கோயிலின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையிலே உள்ளது. பழனி ஆண்டவர் சன்னதி முன்பு போகர் ஒடுக்கமடம் என்றும், மலையடிவாரத்தில் புலிப்பாணி மடம் என்றும் இருக்கின்றன. போகர் பூஜை செய்து வந்த புவனேஸ்வரம்மனின் விக்கிரகமும் பழனியாண்டவர் சந்நிதியில் இன்றும் உள்ளது. புவனேஸ்வரியம்மன் சந்நிதிக்கும் போகரின் சமாதிக்கும் இடையே ஒரு சுரங்கப்பாதை உண்டு என்பதும் தெரிய வருகிறது. போகர் பற்றிய பல வரலாற்று செய்திகளை சதுரகிரி தல புராணத்திலே நாம் காணலாம். என்றும் வாழ்கின்ற சித்தர்களை போற்றி வணங்குவதுடன் அவர்கள் கூறியிருக்கும் ரகசியங்களை தப்போர் வாயிலாக அறிந்தால் நாம் வாழ்வு நலம் பெறும் என்பது திண்ணம். அனைத்து சித்தர்களையும் வணங்குவோம், நலமுற வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.